அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை மாநகர பேருந்தில் கதவை மூடும்போது தாய் கண் முன்னே 5 வயது குழந்தையின் கைவிரல் நசுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னை திருவொற்றியூரில் மாநகர பேருந்தின் கதவை மூடிய போது குழந்தையின் கைவிரல் நசுங்கியிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பள்ளியில் இருந்து குழந்தையை பேருந்தில் அழைத்துச் சென்ற போது கதவை மூடியதால் விரல் நசுங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் தாய் அலறிய நிலையில் அங்கே பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒருபுறம் போலீசாரும் அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தற்போதைய நிலை என்ன? குழந்தைக்கு முழு விவரம். அகிலா, வணக்கம். சென்னை மாநகர பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது கதவை மூடிய சமயத்தில் தாயின் கண் முன்பே 5 வயது குழந்தை சிறுவனின் கைவிரல் நசுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் பேருந்தில் இருந்த சக பயணிகள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலையில முற்றுகையிட்டதையும் பார்க்க முடிகிறது. அதாவது சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரை சேர்ந்தவர் சௌமியா, இவரது மகன் புஷ்கர் சாய் 5 வயதான இந்த சிறுவன் திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே உள்ள தனியார் பள்ளியில் பயின்று வருகிறார். இன்று மாலை பள்ளி முடிந்து சிறுவனை தாய் சௌமியா வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வரும்பொழுது பேரடி அருகே வழித்தடம் 28B என்ற மாநகர பேருந்தில் ஏறியுள்ளார். பேருந்தில் ஏறி பேருந்தில் பயணம் செய்து வந்து கொண்டிருந்த போது அந்த தானியங்கி கதவுகளில் குழந்தையின் 5 வயது சிறுவனின் கைவிரலானது மாட்டியிருக்கிறது. உடனடியாக சிறுவன் கத்தி கூச்சலிடவே அவருடைய தாயாரும் கூச்சலிட்டிருக்கிறார். பின்னர் ஓட்டுநர் மூலமாக கதவு திறக்கப்பட்டது. ஓட்டுநரின் கவனக்குறைவால் தான் இந்த கதவு மூடிய நிலையில் தன்னுடைய மகனுடைய கை மாட்டிக் கொண்டதாக தாயுடன் அந்த பேருந்தில் பயணம் செய்த சக பயணிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் பரபரப்பானது. தொடர்ந்து அங்கிருப்பவர்கள் மூலமாக திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிறுவனை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு சிறுவனின் கைக்கு கையல் போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்திருக்கக்கூடிய திருவொற்றியூர் போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்டமொழுங்கு போலீசார் சிறுவனுடைய தாயாரிடம் என்ன நடந்தது என்பதை கேட்டுக் கொண்டு வருகிறார்கள். இது ஓட்டுநரின் கவனக்குறைவால் நடைபெற்றதா அல்லது சிறுவனின் தவறா என்ற கோணத்தில் விசாரித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.